சூப்பரா இருக்குல்ல? நல்லா தாண்டி இருக்கு. இங்க தான் வரியா டெய்லி காலையில நான் ஒர்க் அவுட் பண்றேன்னு? ஆமா ஆமா, இங்க தான் வரேன். இன்னைக்கு உன்னை கூட்டு வந்து காட்டணும்னு தோணுச்சு, அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். நல்லா தான் இருக்கு. ஒர்க் அவுட் மட்டும் இல்ல, யூடியூப்பை பார்த்து நிறைய டயட் பிளான்லாம் ஃபாலோ பண்ணி பயங்கர ஸ்லிம்மா ஆக போறேன். ஏய் நிறுத்து நிறுத்து. என்னது யூடியூப்பை பார்த்து டயட் ஃபாலோ பண்ண போறியா? எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா இது? ஏன் ஃபாலோ பண்ணா என்ன? அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டா பயங்கர ஸ்லிம்மா இல்லாமாண்டி. உன்ன மாதிரி தான் அந்த பையனும் யூடியூப்பை பார்த்து டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிடலான்னு அதில் இறங்கி கடைசியில் வெறும் பழமா சாப்பிட்டு செத்தே போயிட்டான் தெரியுமா? ஏய், என்னடி ஸ்டார்டிங்கே இவ்வளவு அபசகுணமா பேசுற? நடந்த விஷயத்த நான் உனக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டயட் ஃபாலோ பண்ணுமா வேணாமா அப்படின்றது உன் இஷ்டத்துக்கே விட்டுறேன். இல்ல இல்ல, நீ சொல்லிடு, நான் கேக்குறேன். கன்னியாகுமரியில் இப்படி தான் ஒரு பையன் நான் டயட்டை ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு யூடியூப்பை பார்த்து வெறும் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டு 3 மாதம் கழிச்சு செத்தே போயிட்டான் தெரியுமா? செத்து போயிட்டானா? மாயா, என்ன மாயா சொல்ற? எனக்கு பயமா இருக்கே. உன்ன மாதிரி தான் அந்த பையனும் யூடியூப்பை பார்த்து டயட் ஃபாலோ பண்ணி ஸ்லிம் ஆகுறேன்னு சொல்லி பழத்தை மட்டுமே சாப்பிட்டு வர எதையுமே சாப்பிடாம கடைசியில் செத்தே போயிட்டான் தெரியுமா? அந்த பையன் பாவம் +2 தான் படிக்கிறான், சின்ன பையன். என்னது, +2 தான் படிக்கிறானா? ச்சே, ரொம்ப சின்ன பையனா இருக்கானே. அப்பனா இந்த யூடியூப்லாம் பார்த்து நம்ம எதையும் ஃபாலோ பண்ணக்கூடாதா மாயா? ஆமாம், எதுவாக இருந்தாலும் டாக்டர்ஸ் அட்வைஸோட தான் நம்ம பண்ணணும். ஓ, அப்படி சொல்றியா? நீ சொல்றதும் கரெக்டு தான். நம்ம உடனடியாக போய் ஒரு டாக்டரை பார்த்து என்னோட டயட் பிளான்லாம் எழுதிட்டு வந்துடலாம் மாயா. நான் அதையே ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்தியே இந்த முடிவு தான் கரெக்டு. வா போய் உடனே ஒரு டாக்டரை பார்ப்போம்.